ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்ன பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 143. என்னுடைய வெயிட் லாஸ் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. நான் என்னுடைய டார்கெட் வெயிட் அச்சீவ் பண்ணிட்டேன். நீங்கள் எப்படி உங்கள் டார்கெட் வெயிட் அச்சீவ் பண்ணீங்க, அதை எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னு நிறையா பேருக்கு டவுட் இருக்குது. நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ என்னுடைய ஹைட்டு வந்து 168 இருக்கனால என்னுடைய வெயிட்டு வந்து ஒரு 65 இருந்தால் ஓகே. அதுதான் நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு. ஏன் நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு பார்த்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, நம்ம ஹைட்டு வெயிட்டுக்கு ஏற்றாப்புல தான் நம்ம பாடி ஸ்ட்ரென்த்துமே இருக்கும், போன் ஸ்ட்ரென்த்துமே இருக்கும். நம்ம ஹைட்டு தாண்டி நம்ம வெயிட்டு போகும்போது தான் நம்மளுக்கு முட்டிக்கால் வலி வருது, இடுப்பு வலி வருது, கால் வலி, எல்லா வலியுமே வருது. ஏன்னா நம்ம போன் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாதனால தேய்மானம் வருது. அதனால தான் சொல்லி நம்மளுக்கு சொல்கிறாங்க. அதுக்காக தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு வச்சு வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்றீங்க. அது வந்து முக்கால்வாசி பேருக்கு இதெல்லாம் தெரியும். ஸோ அதுக்காக தான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணுறவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா, சத்தான ஃபுட் எல்லாமே ஸ்கிப் பண்ணிவிட்டு ஏனோ தானோன்னு ஃபாஸ்டிங் சொல்லி வெயிட் லாஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பாடியில் இருக்க ப்ராப்ளமும் சரியாகாது. உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆனாலும் திருப்பி அது வெயிட் கெயின் ஆக தான் செய்யும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேலன்ஸான என் வீடியோவில் இருக்க மாதிரி பேலன்ஸ் பிளேட்டாக சாப்பிட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் வெயிட்டும் லாஸ் ஆகும், உங்கள் ஹெல்த் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஏனோ தானே வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வெயிட் லாஸில் ஆயிடும். திருப்பி மறுபடியும் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிடும். திருப்பி ஒரு 2 மாதத்தில் நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நிறையா பேர் வீடியோ நீங்கள் யூடியூப்பில் டயட் சொல்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும். அவங்க ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடியே வெயிட் லாஸ் வீடியோ போட்டிருப்பாங்க. 3 மந்த்ஸில் அவங்க வெயிட் லாஸ் வந்து அச்சீவ் பண்ணிப்பாங்க. திருப்பி ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு மறுபடியும் வீடியோ போடுவாங்க, நான் வெயிட் லாஸ் சீரீஸ் டே 1 அப்படி சொல்லி. ஏன்னா அவங்க வந்து ஒர்க் அவுட்டு சொல்லியிருப்பாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரிக்ட் டயட் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் ஃபுட்டு சாப்பிடணும், இந்த ஃபுட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் சமைக்கிறத டே பை டே என்ன சமைக்கிறோமோ அதை கரெக்டாக அளவோடு எடுத்து பேலன்ஸாக சாப்பிட்டு சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம். அதுக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு குட்டி டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவேன். காலையில் எந்திரிச்சோடனே ஓவர் நைட் சோக் பண்ண வெந்தய வாட்டர் இல்லைனா ஜீரா வாட்டர் எடுத்துக்குவேன். அது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது, நம்ம வெயிட் லாஸ்க்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது டீடாக் ஜூஸ் எடுத்துக்குவேன். இன்றைக்கி நான் ஏபிஜி ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி முடியலை அப்படின்னா 1 கிளாஸ் ஹாட் வாட்டர் குடிச்சிங்கனாலே போதும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம உடம்புக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நிறையா பேர் வெயிட் லாஸ் பண்ணுறன்ற பேரில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணுறீங்க. அதுதான் பெரிய தப்பு. அந்த மாதிரி பண்ணாதீங்க, பேலன்ஸாக எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இப்போ மில்க் பிரெட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆப்பிள் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பேலன்ஸாக எடுத்துக்கும் போது நம்மளுக்கு நல்ல வயிறும் ஃபுல்லாகும், நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு மிட் மார்னிங்லலாம் ஸ்நாக்ஸ் தேவைப்படுது, அதாவது ஒரு 11 மணி 11:45 அந்த மாதிரி 12 மணிக்கெலாம் ஸ்நாக்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஃப்ரூட்ஸு நட்ஸ் இந்த மாதிரி சீட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லைனா மோர் அடிச்சு குடிங்க. அதெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த பேக்கரி ஐட்டம்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் வெயிட் லாஸில் இருக்கும்போது அவாய்ட் பண்ணிக்கோங்க. மித்தபடி நீங்கள் வீட்டில் செய்கிற ஸ்நாக்ஸ் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இன்றைக்கி என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்ச் ரொம்பவே டேஸ்டியான ஒரு வெரைட்டி லஞ்ச் தான், ஆனால் சிம்பிளாக தான் இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் ஹாஸ்டலில் படிக்கும்போது நான் வந்து ஹாஸ்டல் ஃபுட்டு பிடிக்காமல் ரொம்ப ஃபீல் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு செஞ்சு கொண்டு வர்ற ஒரு ரைஸ் தான் பொட்டேட்டோ ரைஸு. இதை நீங்கள் இப்போ உருளைக்கிழங்கு சாதமாக செய்யும்போது இதை சாப்பிடும்போது சிக்கன் சாதம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இப்போ ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் நீங்கள் ஆஃப்டர்நூன் லஞ்ச் பாக்ஸ் நல்லா டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துடணும்னா இந்த ரைஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஈஸி அண்டு சிம்பிள் தான். இதுக்கு ஒரு வெங்காயம் தக்காளி கூட நீங்கள் கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நார்மலாக ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு போட்டு சால்ட்டு போட்டு வேக வச்சுருங்க, லோ ஃப்ளேமில் வச்சு. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் என்ன மசாலா இருக்கோ அதை போட்டு பெரட்டி உப்பை போட்டுட்டு அதில் ரைஸ் போட்டு கலர்னிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டான பொட்டேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அதுக்கு ஃபைபருக்காக ஒரு பவுல் ஃபுல்லாக குக்கும்பர் எடுத்துக்கிட்டு சைடிஷாக வந்து அப்பளை வச்சு ஒரு சிம்பிளான லஞ்சாகவே முடிச்சிட்டேன். இந்த மாதிரி எனக்கும் அப்பப்போ குட்டியாக நான் பேலன்ஸ் பண்ணி தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பிளேட் வந்து பேலன்ஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கும் ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். அதுக்கப்புறமா வெயிட் லாஸில் இருக்கும்போது நிறையா பேருக்கு இருக்க டவுட் வந்து டீ காஃபி குடிக்கலாமா அப்படின்னு. உங்களை ஒரு சில பேர்லாம் என்னால் டீ காஃபி குடிக்காமல் இருக்கவே முடியாது அப்படி சொல்கிறாங்க. நாளாக எப்படின்னா காலையில் கூட டீ காஃபி வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். ஆனால் ஈவினிங் டைம் ஆகிட்டா எனக்கு கண்டிப்பாக ஒரு கிளாஸ் காஃபி குடிக்கணும், இல்லைனா அது பெரிய ஒரு தலைவலியாக இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ வெயிட் லாஸில் இருக்கும்போது டீ காஃபிலாம் எடுத்துக்கோங்க. பட் இந்த ஒயிட் சுகரை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு நாட்டு சக்கரை பனங்கற்கண்டு அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கினா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். மித்தபடி ஒயிட் சுகரில் என்ன கலோரி இருக்கோ அதே கலோரி தான் நாட்டு சக்கரையிலே இருக்குது. ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் இதில் கொஞ்சம் கெமிக்கல் இருக்குது, இதில் கொஞ்சம் அந்தளவுக்கு கெமிக்கல் இல்லை. அதுக்காக தான் நான் அந்த மாதிரி எடுத்துக்க சொல்கிறேன். மித்தபடி இதுக்கு எதுக்கும் டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லவே இல்லை.
அதுக்கப்புறமா வாக்கிங். நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இந்த வாக்கிங் தான். ஒரு நாளைக்கு 5000 ஸ்டெப்ஸ்லேருந்து 10,000 ஸ்டெப்ஸ் வரையுமே வாக் பண்ணுங்கள். நான் வந்து 5000 ஸ்டெப்ஸ் தான் டெய்லி வாக் பண்ணுவேன். அதுவே கரெக்டாக 1 ஹவர்கிட்ட நான் வாக் பண்ணுவேன். அதுவே என்னால் முடியாது, ஏன்னா எனக்குலாம் சிவியர் பேக் பெயின் இருந்துச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 2000 ஸ்டெப்ஸ் தான் நான் ஸ்டார்ட் பண்ணினேன். இப்போ வந்து என்னால் ஒரு 7000 ஸ்டெப்ஸ் வரையுமே நடக்க முடியும். ஆனால் 1 ஹவர் வாக் பண்ணனா 5000 ஸ்டெப்ஸோடய முடிச்சிட்டேன். அந்த அளவுக்கு நம்ம பாடியில் வந்து நிறையா சேஞ்சஸ் இருக்கும். நம்ம ரொம்பவே ஹெல்த்தியாகவே இருக்கலாம். ஸோ வாக்கிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். குண்டாக இருக்கவங்க தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ஒல்லியாக இருக்கவங்களும் பண்ணலாம். வாக்கிங்கிறது ஒரு நல்ல பெஸ்ட்டு தெரப்பி தான். அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் வந்து ஒரு 7 to 8 o'clock எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்பவே நல்லது. ஒரு 6 o'clock எடுத்துக்கிங்கன்னா சூப்பர். 8 o'clock மேலே போகும்போது நம்ம 10 o'clock தூங்கும்போது நம்ம டைஜெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கும், அந்தளவுக்கு ஸ்லீப் இருக்காது. அதுக்காக தான் சொல்கிறது. அது மாதிரி கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி என்னுடைய நைட்டு டின்னர் என்னென்னா சூப்பர் டேஸ்டான கார்லிக் தோசை தான் பண்ணியிருந்தேன். கார்லிக் சட்னி மாதிரி மசாலா அரைச்சிட்டு அதை தோசையில் அப்ளை பண்ணி ஒரு தோசை நார்மல் தோசை எடுத்துக்கிட்டேன், ஒரு தோசை வந்து முட்டை தோசை எடுத்துக்கிட்டேன் ப்ரோட்டீனுக்காக. இப்போ ப்ரோட்டீனும் இதில் ஆட் ஆகிடுச்சு, கார்ப்ஸ் இதில் ஆட் ஆகிடுச்சு, ஃபைபருக்காக ஆரஞ்சும் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக என்னுடைய ஃபுட்டு எல்லாத்துலேயுமே நான் பேலன்ஸ் பண்ணி தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயிட்டும் லாஸ் ஆகும், உங்கள் பாடியில் நல்ல ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கும். அது மாதிரி வெயிட் லாஸில் இருக்கும்போது நல்லா தண்ணி குடிங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வெயிட் லாஸ் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி என் பையனோட பர்த்டே. எல்லோரும் என் பையனுக்கு கமெண்ட்ஸில் விஷ் பண்ணிடுங்க. அவனுக்காக அவனுடைய ஃபேவரேட்டான நான் குலோப் ஜாமுன் தான் பண்ணியிருந்தேன். நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளோ தான் கேக் வெட்டி எல்லாம் செலிப்ரேட் பண்ணாலும் நம்ம கையால் பண்ணி கொடுக்குற ஸ்வீட்டு தான் அவங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல். குலோப் ஜாமுன் பண்ணும்போது கொஞ்சம் பால் ஊற்றி அந்த மாவை பிசைஞ்சு எடுத்திங்கன்னா குலோப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஜீரா வந்து நல்லா ஆற வச்சுட்டு குலோப் ஜாமுன் பொரிச்ச உடனே அந்த எண்ணெயில் போட்டிங்கன்னா குலோப் ஜாமுன் வந்து விரிஞ்சு போகாது, ஸ்ட்ரக்சரும் சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். வாயில் போட்டோன்னா அப்படியே மெல்ட் ஆகி கரைஞ்சி போகும். என் குழந்தைங்களே அந்த அளவுக்கு லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்களும் குலோப் ஜாமுன் சூப்பராக செய்யலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.